வணக்கம். இந்த வார ராசி பலன் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை. மேஷம். இந்த வாரத்திற்கான ராசி பலன். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேஷ ராசி அன்பர்களே, நவகிரக நாயகனின் முதல்வனான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார். எப்படியாவது கடனை அடைக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். இருப்பினும் அதற்குரிய பலன் கிடைக்காது. வெளியில் சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். சந்திரன் இடப்பெயர்ச்சிகள் தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். சாணக்கியத்தனத்தால் வியாபாரத்தில் சாதனை படைப்பீர்கள். செவ்வாய் 11-12ஆம் இடத்தில் இருக்கிறார். இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவீர்கள். தூரதேச பயணத்தின் போது எச்சரிக்கையாக வாகனங்கள் ஓட்டுங்கள். புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை மாறுதல் உத்தரவு வந்து சேரும். நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களின் பின்புலத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். பெண்களோடு நெருக்கமாக பழக வேண்டாம். குரு 1ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்கள் சாதகமாக அமையாது. மங்கள நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்வீர்கள். சுக்கிரன் 12-1ஆம் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். அடுத்தவர் உதவி செய்து காரியம் பார்க்க வேண்டியதில்லை. சுயமாக சிந்தித்த தொழிலில் பெரும் வெற்றி பெறுவீர்கள். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்கள் தானாக முன்வந்து பண உதவி செய்வார்கள். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். வெளியூர் பயணங்களில் புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள். ராகு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். உறவினர்களுடன் சண்டை சச்சரவுகளில் இறங்காதீர்கள். கேது 6ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கவலை மனதை வாட்டும். ரிஷிபம். இந்த வார ராசி பலன்கள். கலைநயம் மிளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷிப ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய கடை திறப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகி தானாகவே மறைந்து போகும். விவசாய நிலங்கள் வாங்குவீர்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதகமான பலன் தரும். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்த பலனை அடைவார்கள். முதலாளியின் பாராட்டால் தனியார் துறை ஊழியர்கள் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். செவ்வாய் 10-11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இனம் தெரியாத மனக்கவலை இதயத்தை அழுத்தும். இரும்பு நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புதன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். மனம் போன போக்கில் நடக்காதீர்கள். தேவையில்லாத விவகாரங்களை இழுத்து போட்டு கொள்ளாதீர்கள். குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வீர்கள். அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். லாட்டரி பந்தயங்களில் ஆதாயம் பெறுவீர்கள். சுக்கிரன் 11-12ஆம் வீட்டில் இருக்கிறார். எடுத்த காரியங்கள் தானாகவே நடக்கும். வியாபாரத்தில் விருத்தி அடையும். பொருள் சேர்க்கை உண்டு. சனி 10ஆம் வீட்டில் இருக்கிறார். பணவரவு அதிகரிக்கிறது என்று ஆடம்பர செலவு செய்யாதீர்கள். அதுவே உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுவீர்கள். கேது 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சிக்கலான காரியங்களில் அசாத்தியமான துணிச்சலுடன் முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள். மிதுனம். இந்த வார ராசி பலன். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா? தாராளமாக ஏற்பாடு செய்யுங்கள். வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தேவையான பணத்தை நண்பர்கள் தர தயாராக இருப்பார்கள். சந்திரனின் சஞ்சாரம் நற்பலன்களை கொடுக்கும். புதிய முயற்சிகளை புகுத்தி வியாபாரத்தில் விருத்தி செய்வீர்கள். தொழில் துறைகளில் இருந்த இடையூறுகள் நீங்கி பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் 9-10ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு கட்டுவதற்கான மனை இடம் வாங்குவீர்கள். உங்களின் நிதானமான போக்கில் விரோதிகளையும் நண்பர்களாக மாற்றுவீர்கள். சிறிய முதலீட்டில் அதிக லாபம் பெறுவீர்கள். புதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார்.
திட்டமிட்ட வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமைந்து தனவரவை உண்டாக்கும். தொட்ட காரியம் தடையில்லாமல் துலங்கும். சிறு வியாபாரிகள் பெரும் லாபம் பெறுவார்கள். குரு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தனியார் துறை ஊழியர்கள் நல்ல வருமானம் பெறுவார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்க நண்பரின் உதவி கிடைக்கும். சுக்கிரன் 10, 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தள்ளிப்போன திருமண காரியங்கள் நடக்கும். வீட்டில் மழலை சத்தம் எதிரொலிக்கும். பழைய வீட்டை புதுப்பித்து அலங்காரம் செய்வீர்கள். சனி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும். இல்லையென்றால் அவமானத்தால் மனம் குன்றி போவீர்கள். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். கேது 4ஆம் இடத்தில் இருக்கிறார். தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக செலவு செய்வீர்கள். கடகம் இந்த வார ராசி பலன்கள். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தருகிற சந்திரன் அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். மனதை வாட்டிய கவலைகள் படிப்படியாக குறையும். ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலம் பணத்தை அள்ளுவீர்கள். குடும்பத்தில் பல நல்ல காரியங்கள் நடக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி சாதக பாதகமான பலன்களையே கொடுக்கும். வியாபாரத்திற்கு எதிராக சிலர் வில்லங்கம் செய்வார்கள். அதை வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள். செவ்வாய் 8, 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான அனுமதி பெறுவீர்கள். எதிர்பார்த்த வகையில் பண சேர்க்கை உண்டாகும். குடும்ப கவலை மறந்து மன நிம்மதி ஏற்படும். புதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆன்மீக பெரியோர்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆலய தரிசனங்கள் செய்வீர்கள். குரு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகள் படைப்பார்கள். வாகனம் வாங்குவீர்கள். சுக்கிரன் 9, 10ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிரிகள் பணிந்து நடப்பார்கள். பதவி உயர்வும் பாராட்டும் கிடைக்கும். சனி 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய தொழிலில் தொடங்க முயற்சி செய்வீர்கள். சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படும். ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆடம்பரமாக செலவு செய்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விருந்து வைப்பீர்கள். குடும்பத்தில் குதூகலம் மேலோங்கி மனம் மகிழ்ச்சியில் திளைக்கும். கேது 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பெற்றோர் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படலாம். மருத்துவ செலவு உண்டாகும். செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். சிம்மம் இந்த வார ராசி பலன்கள். அரசரை போல் கோலோச்சியும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். அதிகமான அலைச்சல் ஏற்படும். அதன் பிறகு காரியங்கள் கைகூடி வரும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். திருடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கோபத்தை காட்டாதீர்கள். வீண் மனத்தாங்கள் உருவாகலாம். சந்திரனின் நகர்வு தொழிலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் 7, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமாக நடக்கும். பங்கு பரிவர்த்தனையில் தைரியமாக முதலீடு செய்யலாம். தொழிலில் விரோதிகளை துணிவுடன் வீழ்த்துவீர்கள். புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் இறங்குவதா வேண்டாமா என்ற அச்சம் உண்டாகும். வீட்டு பெண்களின் ஆசையை பூர்த்தி செய்ய கடன் வாங்கி செலவு செய்வீர்கள். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து தொடங்குங்கள். அவசரப்பட்டு யாரையும் நம்பி விடாதீர்கள். சுக்கிரன் 8, 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கூட்டுத் தொழிலில் சிறப்பான லாபம் பெறுவீர்கள். சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும். ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மரியாதை குறைவாக நடந்து கொள்வார்கள். அதனால் மனக்கவலை அடைவீர்கள். வெளியூர் பயணங்கள் வீண் அலைச்சல் மட்டுமே கொடுக்கும். கேது 2ஆம் இடத்தில் இருக்கிறார். வரவுக்கு மேல் செலவு வந்து வாட்டும். வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கன்னி இந்த வார ராசி பலன். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். சேர்ந்தாரை கொல்லும் சினம் என்பது பழமொழி.
இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இல்லை என்றால் குடும்பத்தில் கலகம் பிறக்கும். சந்திரனின் நகர்வால் அவ்வளவு சாதகமாக இல்லை. தொழிலில் மந்தமான போக்கை காணப்படும். வியாபாரத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும். அரசாங்க காரியங்களில் இடையூறுகள் ஏற்படலாம். செவ்வாய் 6, 7ஆம் இடத்தில் இருக்கிறார். என்னதான் இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சமார்த்தியமாக சமாளிப்பீர்கள். பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டி பெற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத அலைச்சலுக்கு ஆளாகாதீர்கள். புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூடுகையிலே நண்பர் குணமறிந்து கூட வேண்டும். இல்லை என்றால் கூடையிலே வார்த்தைகளை கொட்டுகின்ற நிலை வரும். மேலதிகாரிகளின் கடுமையாக நடந்து கொள்வார்கள். குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். திருமண பேச்சுவார்த்தைகள் இடையூறு ஏற்படும். காதலியிடம் மனம் விட்டு பேச தவிப்பீர்கள். சுக்கிரன் 7, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். நகைகள் வாங்குவதில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். சனி 6ஆம் வீட்டில் இருக்கிறார். அனாவசியமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். கடன் தொல்லைகள் கழுத்தை நெரிக்கும். ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வீட்டு விஷயத்தில் மாமியார் மூக்கை நுழைப்பார். கேது 1ஆம் இடத்தில் இருக்கிறார். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை பெறுவீர்கள். துலாம் இந்த வார ராசி பலன்கள். தர்மம் அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சூரியன் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தொழிலுக்கு தேவையான பணத்தை புரட்டப்படாத பாடுபடுவீர்கள். இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாக சில சிக்கல்களும் சிரமங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சந்திரன் இடமாற்றம் வியாபாரத்திற்கு உதவியாக இருக்கும். உறவினர்களின் வருகை வீட்டில் கலகலப்பு கூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 5, 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நான் தான் உயர்ந்தவன் என்று மார்த்தட்ட முடியாது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். புதன் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் தோன்றுவார்கள். கடனை அடைக்க முடியாமல் கெட்ட பெயர் எடுப்பீர்கள். குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்தில் சில சங்கடங்கள் உண்டாகும். தொழில் காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். சுக்கிரன் 6, 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்யுங்கள். சிலருக்கு திருமணம் நடைபெறும். சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வரவுக்கு மீறிய செலவு வந்து வாட்டும். சில நூதனமான நோய்கள் தொல்லைகள் கொடுக்கும். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலதிகாரிகளின் அனுசரணையாக இருக்க மாட்டார்கள். தெய்வ பக்தியில் மனதை செலுத்துவீர்கள். வெளியூர் பிரயாணங்களில் சில நன்மைகள் அடைவீர்கள். கேது 12ஆம் வீட்டில் இருக்கிறார். உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறு விபத்து நடக்கலாம். குடும்பத்தில் துன்பமும் கவலையும் சூழ்ந்து நிற்கும். விருட்சகம் இந்த வார ராசி பலன்கள். போர்க்குணம் கொண்ட பூமிக்காரனாக செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருட்சக ராசி அன்பர்களே, சூரியன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தொழிலில் அமோக வருமானம் பெறுவீர்கள். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும். எந்த வகையிலாவது பொருள் வரவு இருக்கும். சந்திரனின் நகர்வுகள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை கொண்டு வரும். விளைநிலங்கள் வாங்குவீர்கள். விவசாயத்தின் மூலமாக நல்ல பலன் அடைவீர்கள். செவ்வாய் 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். எவ்வளவுதான் நெருக்கமான நண்பராக இருந்தாலும் ஆபத்து சமயத்தில் கைவிரிப்பார். அடுத்தவருக்கு நல்லது செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் மனம் நிம்மதி இழப்பீர்கள். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் புதிய திருப்பத்தை சந்திப்பீர்கள். வெளிநாடு நண்பர்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடுவீர்கள். குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான காலம் இது. பதவி உயர்வு கிடைக்கும். பெற்றோர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுமனை வாங்குவீர்கள். சுக்கிரன் 5, 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சிறு வியாபாரிகள் பெரிய லாபம் பார்ப்பார்கள். சனி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட இருந்து குழிப்பறிக்க நினைத்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போவார்கள். ராகு
5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆடல் பாடல்கள் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். கேது 11ஆம் இடத்தில் இருக்கிறார். உறவினர்களை அதிகம் நம்ப வேண்டாம், சிக்கலை உண்டு பண்ணுவார்கள். தனுசு இந்த வார ராசி பலன்கள். வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க காரியங்களில் சில தடைகள் உண்டாகும். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி வியாபாரத்தின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். செவ்வாய் 3, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கி மனமகிழ்வு அடைவீர்கள். எதிர்பார்த்ததை விட வியாபாரத்தில் அதிக லாபம் அடைவீர்கள். புதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். காதல் விவகாரங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் புதிய ஜீவன் வருகையால் மகிழ்ச்சி பொங்கும். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்திற்கு பங்கம் உண்டாக்கி மன நிம்மதி குறையும். பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுப்பீர்கள். கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சுக்கிரன் 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பிடிவாதமாக நின்று தொழிலில் மேன்மையை கொண்டு வருவீர்கள். சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும். நில விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும். ராகு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அலுவல் சுமைகள் அலைச்சல் மிகுதியும் ஒரு இடத்தில் உங்களுக்கு இருக்க விடாது. மேலதிகாரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்தும். கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறார். நேற்று நினைத்த காரியங்கள் இன்று நடக்கும். வெளிவட்டாரங்களில் புகழும் செல்வாக்கும் அடைவீர்கள். 19, 20ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம், கவனமாக இருக்கவும். மகரம் இந்த வாரத்துக்கான ராசி பலன்கள். வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தகனின் ஆதிக்கத்தை கொண்ட மகர ராசி அன்பர்களே, சூரியன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமம் உண்டாகும். பெற்றோர் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகலாம். எதிர்பார்த்த இடங்களில் உதவி கிடைக்க தாமதமாகும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி தொழிலில் ஏற்ற இறக்க பலன்களை கொடுக்கும். வியாபாரத்தில் வில்லங்கம் தோன்றி பின்னர் மறையும். செவ்வாய் 2, 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழிலில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். புதிய வீடு கட்டி குடி போவீர்கள். சகோதரருக்கு பண உதவி செய்வீர்கள். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நியாயமான விஷயமாக இருந்தாலும் நண்பர்களிடம் விவாதம் செய்யாதீர்கள். உறவுக்குள் விரிசலை உண்டு பண்ணிவிடும். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசாங்க உத்தியோகத்தில் விரும்பாத இடத்திற்கு மாறுதல் உண்டாகும். தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டி வரும். சுக்கிரன் 3, 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினர் புதிய சாதனை படைப்பீர்கள். சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பாராத விதமாக பணம் வரும். ஆனால் கையில் தங்குவது கடினம். சேமிப்பை அதிகரிக்க சிறப்பாக திட்டமிட வேண்டும். கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தெய்வ திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய சொத்து வாங்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழி கிடைக்கும். 21, 22ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம், எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். கும்பம் இந்த வார ராசி பலன்கள். சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 2 மடங்கு எச்சரிக்கையுடன் தொழிலில் கவனம் செலுத்துங்கள். தேவையில்லாத தொல்லைகளை தூர ஓட்டிவிடுங்கள். கவனக்குறைவாக இருந்தால் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சந்திரனின் சஞ்சாரம் தொழிலின் அபிவிருத்திக்கு துணையாக இருக்கும். பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள். விரோதிகளின் எதிர்ப்பால் விளையும் தீமை விவேகத்தால் வெற்றி கொள்வீர்கள். செவ்வாய் 1ஆம் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களை வீழ்த்த விரோதிகள் சுறுசுறுப்பாக திட்டம் போடுவார்கள். அதை தாண்டிதான் காரியங்கள் செய்ய வேண்டிய வரும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள். புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏதாவது காரணத்தால் தடைப்பட்ட காரியங்கள் இடையூறின்றி கைகூடி வரும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வீர்கள். பெண்கள் மூலமாக பொருள் ஆதாயம் கிடைக்கும். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார்.
குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாகும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் உற்பத்தியை பெருக்குவீர்கள். சுக்கிரன் 2, 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நம்பிக்கையுடன் ஒரு காரியத்தை செய்வீர்கள். அதில் நல்லது நடக்காது. ஆனால் அவநம்பிக்கையோடு ஒரு செயலில் ஈடுபடுவீர்கள். அது எதிர்பாராத பணவரவை கொண்டு வரும். சனி ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதிக லாபம் கிடைக்கிறதே என்று அடுத்தவர் பேச்சை கேட்டு தீய காரியங்களில் இறங்கி விடாதீர்கள். போலீஸ் விசாரணை வளையத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பெண்களிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் நிலவும் குழப்பத்தை நீக்க சிரமப்படுவீர்கள். 23, 24ஆம் தேதி சந்திராஷ்டமம். நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனம். இந்த வாரம்கான ராசி பலன்கள். பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கணவனின் வருமானத்தை பற்றி கவலைப்படாமல் செலவு வைப்பதிலேயே மனைவி குறியாக இருப்பார். தூரதேச பயணங்களை இந்த வாரத்தில் தள்ளி வைப்பது நல்லது. உறவினர்களிடம் நண்பர்களிடமும் வீண் வம்பு வராமல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உலவுகின்ற நிலவும் உங்களுக்கு உதவியாக இல்லை. தொழிலில் மந்த நிலை காணப்படுகிறது. வியாபாரத்தை விருத்தி செய்ய இரவு பகலாக உழைப்பீர்கள். செவ்வாய் 12, 1ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். விவசாய உற்பத்தியை பெருக்க ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். தோப்பு குத்தகை மூலமாக நல்ல லாபம் பார்ப்பீர்கள். சகோதர சகோதரியின் ஆதரவு உண்டு. புதன் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் துணிவோடு முதலீடு செய்வீர்கள். நல்ல பலனை அடைவீர்கள். லாட்டரி பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களை மனதால் நினைத்து கூட பார்க்காதீர்கள். குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அனாவசியமான செலவுகள் வந்து பணப்பையை காலி செய்யும். அலைச்சலும் பண விரயமும் அதிகரிக்கும். சுக்கிரன் 1, 2ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆத்திரமும் அவசரமும் அறிவுக்கு சத்துரு. எந்த நேரத்திலும் நிதானத்தை கைவிடாதீர்கள். நல்ல நண்பர்கள் விரோதியாக மாறிவிடுவார்கள். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகனங்களில் செல்லும்போது வளைவுகளில் வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விபத்துகள் ஏற்படலாம். ராகு 1ஆம் இடத்தில் இருக்கிறார். தான தர்மங்களில் மனம் நாட்டமடையும். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பிள்ளைகளால் பண செலவு உண்டாகும். 25ஆம் தேதி சந்திராஷ்டமம். விழிப்போடு செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.